அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். It's my privilege and honor to interact with Mr. Perumal Murugan, who is my long-time friend, almost for 30 years. So let's get into business straight away. So let us start from some basic things. முருகன் வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்கள் எழுத ஆரம்பித்தது இருக்குல்ல, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது, உங்களுடைய தொடக்க கட்ட எழுத்து செயல்பாடு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இட்ஸ் அபவுட் இஸ் த பிகினிங் ஆஃப் ரைட்டிங் அண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஏர்லியர் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். OLF இந்த ஊட்டி லிட்ரரி ஃபெஸ்டிவல் 7வது ஆண்டு நிகழ்வு சார்பாக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எனக்கு வழங்கியதற்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பழமையான ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இப்படி ஒரு கௌரவம் கிடைச்சதுங்கிறது உண்மையில் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபெஸ்டிவலில் நடத்தக்கூடிய அமைப்பாளர்களுக்கும் இது என்னை தேர்ந்தெடுத்த அந்த பின்னணியில் உள்ள நடுவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போது அரவிந்தன் என்னுடைய தொடக்க கால எழுத்து அதை பற்றி கேட்டார். அது சொல்லணுன்னா என்னுடைய குடும்பத்தில் யாருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க கிடையாது. நான் அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டிலிருந்து வந்தவன் தான். விவசாய குடும்பம். எழுத படிக்க யாருக்கும் தெரியாது. என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த தலைமுறை யாருக்குமே தெரியாது. முதல்ல ஒரு எழுத்தறிவு என்பதற்கு என்னுடைய தலைமுறையில் தான் முதல்ல வந்தோம். அதற்கு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் பல இடங்களில் தொடக்க பள்ளிகளை தொடங்கியதும் அந்த மதிய உணவு திட்டம் என்ற ஒரு விஷயம் வந்ததும் நான் என்னை போன்றவர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். அது மாதிரி எழுத படிக்க தெரிஞ்ச போது எனக்கு என்ன அடிப்படையிலன்னு எனக்கு தெரியல. எதை பார்த்தாலும் எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அது மரபாக வந்தது அப்படின்னு சொல்ல முடியல. பொதுவாக இந்த மாதிரியான ஆர்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்துக்கு என்ன காரணம்னு நாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு இது போல் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு இசையில் ஆர்வம் இருக்கும். அதெல்லாமே எப்படியோ உள்ளேருந்து ஒருத்தருடைய தனித்தன்மையாக வரக்கூடிய ஒரு விஷயம்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் வந்தது. ஆனால் எனக்கு என்னுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற வகையில் புத்தகங்கள் கிடைக்காது. அப்போ எதை கிடைக்கிறதெல்லாம் நான் வாசிப்பேன். வாசிக்கிறத அதே போல் நான் எழுதி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படி தான் நான் எழுத வந்தேன். ஒரு 8 வயசு 9 வயசுலேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அந்த மாதிரி எழுதுறதுக்கு காரணம் நான் நிறைய பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு டிரான்சிஸ்டர் வந்தது. அந்த டிரான்சிஸ்டரில் திருச்சி வானொலி நிலையம் ஆல் இண்டியா ரேடியோ அந்த நல்லா எடுக்கும் எங்கள் ஊரில். அவங்க சிறுவர் நிகழ்ச்சிகள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. மணிமலர்னு அந்த நிகழ்ச்சிக்கு பேர். இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த நிகழ்ச்சி. அதில் சிறுவர்கள் எழுதக்கூடிய கவிதை, பாட்டு இந்த மாதிரியானதெல்லாம் வாசிப்பாங்க. அப்போ அதில் எப்படி அனுப்புறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அட்ரஸ்ஸு, கார்டில் அனுப்புறது, இதெல்லாம் குழந்தைகள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு அதுக்கு கார்டில் எழுதி அனுப்பி தான் எனக்கு எழுதுகிற பயிற்சி வந்தது. ஆமாம். அதற்கப்புறம் கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள் அடுத்து உயர்நிலை பள்ளி இப்படியெல்லாம் போகும்போது எனக்கு நூலகம் அறிமுகமாச்சு. எங்கள் ஊரில் திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அங்கே இருக்கக்கூடிய அரசு நூலகம். அந்த நூலகத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருந்தது. இப்போவும் இருக்குது அந்த பழமையான கட்டிடம். அங்கே இருந்து நிறைய நூல்களை எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அப்படித்தான் நான் எழுத்துக்குள்ளே வந்தேன். I think most of you have understood what he said, but I'll give you a very brief summary. He comes from a family
which has no literary background. In fact, they are all illiterates. He is the first person who got into reading and thing, and he credits his earlier education to ex-Chief Minister Kamarajar, who did revolutionary work in education system. And his reading and writing seems to be his natural inclination. He used to read whatever he gets through. So, and he started writing through a program conducted by radio department. So it is how he got into the writing. Let us move to the next stage. உங்களுடைய ஆரம்ப கால எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய ஊரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறுகள் அதெல்லாம் வச்சு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சிம்பிளான ஒரு கதைகளில் இருக்குது. அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து ரியலிசம்லேயே எழுதினாலுமே உங்களுடைய கதை களம் அதில் நீங்கள் கையாளுற விஷயங்கள் அதெல்லாம் வந்து மாறுது. இன்னும் ரொம்ப சீரியஸான ஒரு இடத்த நோக்கி போகிறீங்க. திருச்செங்கோடு அந்த மாதிரியான தொகுதியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வர வர நீங்கள் உங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலில் மாற்றம் இல்லை, ஆனால் கண்டென்ட்டில் வந்து ஒரு மாற்றம் வருது. இந்த மாற்றம் வந்து எப்படி வருது? இதுக்கும் உங்களுடைய வேர்ல்ட் வியூக்கும் உங்களுடைய பார்வைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது. See, this is about the evolution of his writing. He started as a very simple, realistic writer, writing about his own land and life. Then his content got more serious and deeper, which I just asked him to share his experience about his shift. அந்த மாதிரி மாற்றத்துக்கு வந்து 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, என்னுடைய வாசிப்பு. தொடர்ந்து வாசித்து கொண்டே வரும்போது இலக்கியத்தில் என்னென்ன விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னால் வர முடிஞ்சுது. என்னுடைய ரைட்டிங்ஸ் அப்படி மாற்றிக்க முடிஞ்சது. அதுக்கு வாசிப்பு தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 2வது, 90s உலகம் முழுக்கவோ தமிழ்நாட்டிலையும் இங்கே அறிமுகமான நிறைய விதமான கோட்பாடுகள், இங்கே மேஜிக்கல் ரியலிசம்ங்கிறது வந்துச்சு, பின்னவீனத்துவம்ங்கிறது வந்துச்சு, தலித்தியம், ஃபெமினிசம், இந்த மாதிரியான கோட்பாடு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் 90s இங்கே பேசப்பட்டது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்போ எழுதிக்கிட்டு இருந்த ரைட்டர்ஸுடைய எழுத்தை பாதித்தது. அப்படி ஒரு பாதிப்பு எனக்கும் இருந்தது. இந்த 2ம் தான் வந்து என்னுடைய எழுத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம். அதனால் நான் தொடக்கத்தில் எழுதின அவர் சொன்ன திருச்செங்கோடு அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு கலெக்ஷன், ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். அதில் அது என்னுடைய ஊர் பேரையே புத்தகத்துக்கு டைட்டிலாக வச்சு வெளியிட்டது. அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நான் இப்போ எனக்கு திரும்ப பார்க்கும்போது நான் எழுதி பழகுவதற்கான கதைகளாக அவை இருந்தன அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ஒரு கிராமத்து மொழி, ஒரு கதையை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி போல தான் அந்த கதைகளை நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்த கட்டங்களில் வேறு வகையில் முயற்சி பண்ணி பார்க்கறதுங்கிறது வந்தது. நான் எப்போதுமே எப்படின்னு சொன்னால், பழகின தடத்துலேயே போகிறது அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ பிடித்தமில்லாத ஒரு விஷயம். வெவ்வேறு வகையில் முயற்சி பண்ணி பார்ப்பேன், வெவ்வேறு வடிவங்கள்லேயும் முயற்சி பண்ணி பார்ப்பேன். அது வந்து எனக்கு என்னுடைய இயல்பு சார்ந்த ஒரு விஷயமும் கூட. His vast reading and some new trends in Tamil literature that happened in 90s, new way of writing, some concepts of magical realism, structuralism, post-structuralism and all that. More debates were happening in 90s. These debates and introduction of new concepts and his continuous and serious reading, these put together were the reason for his change of content. For him, the Tiruchengodu was only his training ground. Training ground. He has, it is only his preliminary work. After that, he tried to bring more aspects of life thanks to the new ideas and reading, and that changed this content of writing. Now I go to the next question. நீங்கள் வந்து இந்த போஸ்ட் மாடர்னிசம், மேஜிக்கல் ரியலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இந்த மாதிரி டிபேட்லாம் உங்களை பாதிச்சதுன்னு சொல்கிறீங்க. தலித்தியம் அண்ட் ஃபெமினிசம் அண்ட் ஆல் தட்.
மார்ஜினலைஸ்டு பீப்புள், எவ்ரி திங். ஆனால் உங்கள் எழுத்தில் வந்து அந்த டிபேட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் ரைட்டிங் ஸ்டைல் மேலே அவங்க வந்து ஒரு பெரிய விமர்சனம் வைக்கிறாங்க. இது வந்து இந்த ரியலிஸ்டிக் ரைட்டிங் வந்து அது வந்து அப்டேட்டட், அப்சொல்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த டிபேட்டில் வந்து நீங்கள் இம்பேக்ட் ஆகிருக்கு, அது நிறைய படிக்கிறீங்க. ஆனால் இந்த விமர்சனத்தை வச்சு உங்களோட ரைட்டிங் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கல, கண்டென்ட்டில் வந்து மாற்றம் இருக்குது. அதாவது ஒரு அப்ஸ்க்யூராக எழுதுறது, அல்லது வந்து ரொம்ப லேயர்டாக எழுதுறது, ஒரு டார்க்கான வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ரைட்டிங் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து தே ப்ரொமோட்டட் சச் ரைட்டிங் ஸ்டைல். இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த டிபேட்லேருந்து உங்களுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த செலெக்ஷன் இதுக்கு பின்னால் இருந்த ஒரு பார்வை என்ன அப்படின்னு கேட்குறேன், சொல்லிடுறேன். ஆக்சுவலி the debates that happened in 90s had two kinds of aspects. One is about the new content that should take place in the writing. Another thing is the writing style. Most of the persons who put through new thoughts and ideas, they rejected the realistic form of writing. They said it is obsolete and outdated. You can't write any new thing in realistic pattern. But Perumal Murugan has till the date has continued to write in the realistic narrative style, though his content is changed. So when he says he has been impacted through the new ideas, he has selected from those ideas and debates and customized them according to his own perception. Let us hear from his own words how it happened. நீங்கள் சொல்கிறதுல என்னுடைய மொழி வந்து மாறலை, களம் மாறலை, அதெல்லாம் உண்மைதான். மொழியில் வந்து கொஞ்சம் மாற்றம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அந்த ரியலிஸ்டிக், ஆமாம், அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு நான் அப்போ எழுத தொடங்கின அந்த காலகட்டத்தில் எனக்கு என்னுடைய நண்பர்கள், சில வழிகாட்டிகள் அப்படி இருந்தவங்க தான் முக்கியமான காரணம்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் கேட்கும்போது சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்சிஸ்ட்டு, அவர் ப்ரொஃபஸராகவும் இருந்தார், எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், நிறைய வாசிக்கக்கூடியவர் அவர். அப்புறம் தமிழில் ரொம்ப முக்கியமான பொயிட்டு சுகுமாரன், அப்புறம் ராஜன் குரை என்று இப்போ டெல்லி அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்து என்னுடைய எழுத்தை ஒரு வகையில் வடிவமைச்சவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய எழுத்தில் அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ரியலிசம் வந்து இன்னும் தமிழுக்கு வரவே இல்லை. அதனால் நீங்கள் இப்போ இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எழுதக்கூடிய ரியலிசம் தமிழுக்கு அவசியமாக வேணும், அதனால் நீங்கள் அதை எழுதுங்க, நீங்கள் குழம்பி போயிட வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எனக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் நான் வந்து அப்போ நான் அதை யோசிக்கும் போது என்னென்னா, இப்போ நான் காட்டக்கூடிய ஒரு உலகம், கிராமத்து வாழ்க்கையிலிருந்து பேசப்படாத பல்வேறு விஷயங்கள், இது எல்லாம் வந்து நாம் சொல்கிறதுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது என்ற உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு. நான் எழுதின 2வது நாவல் 1993 வந்தது, நிழல் முற்றம் அப்படின்ட்டு, கரண்ட் ஷோ அப்படின்ட்டு இங்கிலீஷில் வந்திருக்கு. அந்த நாவல் வந்தபோது உண்மையில் நிறைய நண்பர்கள் வந்து அதை கொண்டாடினாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெருமளவுக்கு திரைப்படம் சார்ந்ததாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் கூட அதுல மாற்றம் இல்லாதனுடைய தாக்கம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு திரையரங்கம் அதை மையமாக வச்சு ஒரு எழுத்து கூட தமிழில் வந்தது கிடையாது. அப்போ அந்த நாவல் வந்து ஒரு சின்ன டவுனில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் சும்மா மிச்சர் முறுக்கு சோடா கலர் விற்கக்கூடிய பசங்களை பற்றியானது. அந்த உலகம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அருமையான விமர்சனங்கள், கருத்துக்கள்லாம் வந்தது. இதெல்லாம் தான் என்னுடைய கண்டென்ட் சார்ந்து எப்போதுமே நான் கவனம் செலுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அதே போல் நான் எழுதின ஃபஸ்ட்டு நாவல் ஏறுவெயில் 1991 வந்தது. அது இப்போ இங்கிலீஷில் ரைசிங் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி தான் இங்கிலீஷில் வந்தது. அந்த நாவலுக்கு என்னென்னா
நீங்கள் 80ஸில் தமிழ்நாட்டில் அர்பனைசேஷனுங்கிறது பெரிய அளவுக்கு வந்தது. பட் அது பற்றியான பதிவுகள் எதுவும் படைப்புகளில் இல்லை. அநேகமாக இந்த அர்பனைசேஷன் பற்றியான நிறைய விஷயங்கள் என்னுடைய நான் அவ்வளவு யோசிச்செல்லாம் நான் எழுதுனதில்லை. ஒரு லைஃப்பை தான் நான் எழுதினேன். ஆனால் அதுக்கு பின்னணியில் இவ்வளவு விஷயங்கள் இருந்தது. அது தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு மிகப்பெரிய நவீனமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதா இருந்தது அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லித்தான் நான் உண்மையில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த 2 நாவல்களுக்கு வந்த கருத்துக்கள், விமர்சனங்கள், இவங்க சுகுமாரன் தான் ஃபஸ்ட்டு நாவலுக்கு முன்னுரை எழுதினார். இவங்க இந்த நண்பர்கள் இவங்கெல்லாம் சொன்னதன் மூலமாகத்தான் நான் இந்த மாதிரியான இதெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கான நான் எழுதுகிற விஷயம்லாம் இவ்வளோ வேல்யூபிளானது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுதான் எனக்கு தொடர்ந்து வர்றதுக்கான ஒரு பாதையை காட்டுச்சு. He credits his style or continuance in realistic pattern to 3 persons in particularly. One is Professor Srinivasan, Marxian scholar, poet Sukumaran, then Professor Rajan Kurai. All of them have told them that the way he handles the realism or the realism that is reflected in his writing is something unique, and he doesn't need to give up it because of all these debates going around him. So their words gave him the confidence to continue what he has been doing till then. Then his first novel is Eruvayil, and next one is Nidal Muttram. The response he got for the Nidal Muttram, which is based on a cinema theatre and the life around in and around the cinema theatre. The way the novel has been written was celebrated by the co-writers and readers. And his Eruvayil, first novel written in 1991, was about urbanization. But he didn't realize that it was, before writing, he didn't realize that, or he didn't consciously selected to write about urbanization. It naturally happened. So after writing and getting the responses from some good readers and co-writers, he has got a confidence that what we are doing is something unique and something which we should and must continue to doing. This kind of responses and encouragement from the contemporary writers and readers that made him what made his literary travel. So that's what his experience. Now we can move into some content related questions. நீங்கள் அர்பனைசேஷன், நிழல் முற்றம், இந்த மாதிரியான இதை எழுதுறீங்க. அப்புறமா திருச்செங்கோடு, அப்புறம் நிறைய சிறுகதைகள் எழுதுறீங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுடைய கதைகளில் தமிழில் பொதுவாக ரொம்ப மறைச்சி பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? செக்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமானது, ஃபேமிலி வேல்யூஸ், சோஷியல் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப த்ரெட்பேராக, ரொம்ப அதனுடைய கோரை டச் பண்ணுற மாதிரி, இன்னும் கேட்டால் கொஞ்சம் ராவாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. இந்த ஒரு சேஞ்ச் எப்படி வந்தது அப்படின்றது. ஸோ ஹிஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரைட்டிங் ஹேட் கண்டென்ட். The content had some contentious issues like the sexual issues, family values, and social changes in social relationships, and many other things that have not been talked in Tamil literature much. I asked him to share his experience about this change in content. அதுக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த 90ஸில் வந்த இந்த கோட்பாட்டு ரீதியான விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு காரணம். அதில் ஒரு பேசா பொருளை பேசலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் ஒரு ரைட்டருக்கு அப்போ கிடைச்சது. நீங்கள் மொழியிலேயே சொன்னால், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எழுத்தாளர்கள் பயன்படுத்தின மொழி, அதில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வசைச்சொல்ங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. அதை எடுத்துகிட்டு தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுத்துக்கு வரும்போது நீங்கள் ஒரு உரையாடலை எழுதும்போது கூட இந்த மாதிரியான ஒரு வசைச்சொல், கெட்ட வார்த்தை அப்படின்னு தமிழில் அதை ஒதுக்கிடுவாங்க. இதெல்லாம் கூடாது என்ற பார்வை இருந்தது. ஆனால் 90ஸில் இந்த கோட்பாடுகள் இதெல்லாம் வந்த காலகட்டத்தில் தாராளமாக இதெல்லாம் பேசலாம், எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுதந்திரம் கிடைச்சதா எனக்கு தோணுச்சு. அப்போ நான் ஏர்வையிலேயே சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினேன்.
அப்போ ரொம்ப அதுக்கு வந்து இவர் தான் இதை முதல்ல பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு சுதந்திரம்லாம் அப்போ வந்தது. அதே போல் இந்த பாலுறவு சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் பேசுறதுக்கான ஒரு எழுத்தாளருக்கு அப்போ தான் ஒரு அந்த எழுத்து வெளி வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடியதாக மாறியதுன்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து பிடித்து கொண்டேன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி தமிழில் எழுதினவங்க நிறைய இந்த மாதிரியான விளிம்பு நிலை மக்கள் இப்படியெல்லாம் பற்றியெல்லாம் சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. விந்தன், ஜி நாகராஜன், ஜெயகாந்தன் இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் அவங்கெல்லாம் பயன்படுத்தாத மொழியையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாத உறவு சிக்கல்களையும் எனக்கு கையாள முடியும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சுதந்திரம் நான் எழுத வந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்தது என்பது தான் முக்கியமான காரணம். Yeah, he credits it to the extensive debate that happened in 90s in Tamil literary arena. In the debate, apart from many talks about postmodernism, post-structuralism and all that, a strong idea was promoted that many hitherto untold or handled subjects or language or words can be used and written in literature. So that kind of ideas have inspired him to write such things. So he has got the courage to write about some hidden things related to sexual issues or relationship issues and all that. So it is majorly thanks to the widening of the field because of the debates that changed the major aspect of his writing. Then I would like to ask another. இது தொடர்பாக இன்னொன்றும் சொல்லிடுறேன். அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு கிராமம் சார்ந்து எழுதின எழுத்துக்களை நிறைய நான் வாசித்தேன். நான் எழுதக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி, இந்த கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை எனக்கு முன்னால் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இல்லை ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் ஆர் சண்முக சுந்தரம். அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் முழுசையும் படித்த போது எனக்கு நிறைய இடங்களில் காலம் வந்து அவர் காலத்துக்கும் என் காலத்துக்குமான வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவர் அறுவடைன்னு ஒரு நாவல் எழுதுகிறாரு. அதில் ஒரு ஆண் பெண் 2 பேரும் திருமணத்துக்கு முன்னாடி உறவு கொள்வதாக ஒரு காட்சி வருது. அந்த காட்சி அவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அவங்க 2 பேரும் தொட்டு கொண்டதை இதையெல்லாம் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இடி இடித்தது, மின்னல் மின்னியது, மழை பொழிந்தது அப்படின்னு சொல்லுவார். இப்போ உண்மையில் நான் 90s எழுத வந்தபோது அதை படித்த போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆமாம், இவ்வளவு தயக்கம், இதை சொல்கிறதுல இவ்வளவு தயக்கம் அந்த காலத்து எழுத்தாளர்களுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு சிரிப்பு தான் அதை படிக்கும்போது வந்தது. அப்போ அதை அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்த எழுத்தாளர்களுக்கு கிடைக்காத ஒரு சுதந்திரம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். Yeah, he compares his writing with one of his pioneers who hails from the same area, dealt with the same life he has been dealing with. Shanmuga Sundaram, one of his novels, Aruvadai, correct? Aruvadai. In that, he used to describe as pre-sexual, premarital sex. But he doesn't go into the details. He just gives some symbolic words and makes the reader understand what's happening there, just like in 60s cinema duets scenes. So that is the difference between his pioneers and his period. And again, he feels that the freedom he got was majorly because of the debates that opened up the whole environment of Tamil literature. So that's what he wanted to add. Now, I would like to ask him another question about the controversies surrounding his writings. Though we are not going, we don't need to go deep into the controversies at this juncture, but some aspects of them can be discussed here. உங்கள் எழுத்துக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சர்ச்சை உருவாச்சு. அந்த சர்ச்சை வந்து உலகளாவிய செய்தியாக மாறுது. நீங்கள் வந்து ஏறுவையில் எழுதிய காரணத்திலேருந்து இன்னி வரைக்கும்
நீங்கள் உங்களுக்கும் உங்கள் கல்ச்சருக்கும் உங்கள் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக மாறல. ஆனால் குறிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை வருது, பெரிய போராட்டம் வருது. என்னோடய கேள்வி அந்த போராட்டத்தை பற்றியோ சர்ச்சையை பற்றியோ இல்லை, எது வந்து மக்களை வந்து ஒரு அஜிடேட் பண்ணுது, பதட்டமாக்குது அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங் இருக்கும் இல்லையா? அதை பற்றி நீங்கள் நிறைய எழுதிருக்கீங்க. கெட்ட வார்த்தை பேசுவோம்னே ஒரு புக் எழுதிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கும் கோவம் வரல, சொல்லியிருப்பாங்க, ஆனால் யாரும் போராட்டம் நடத்தல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுது, அஜிடேட் பண்ணுறது இருக்கு இல்லையா? இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றது? See, his books have always been debated for its content. He has written a book, Ketta Varthai Pesuvom, which means let us talk dirty words to make them what they are. So, but his particular novel triggered a lot of agitation and very big trouble for him. My question is that what is the difference between the other debates and this one, and what do you feel make people get agitated for which kind of content? எப்பவுமே ஒரு போராட்டம் வந்து தன்னெழுச்சியாக வர்றதுங்கிறது ரொம்ப அரிது. அது சமூகத்தில் ஏதாவது அன்றாட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும்போது வேணால் மக்கள் அப்படி தன்னெழுச்சியாக போராடுறதுக்கு வரக்கூடும். ஆனால் ஒரு புத்தகத்துக்காகவெல்லாம் அப்படி தன்னெழுச்சியாக போராட வந்தாங்கன்னு நாம் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்படி இல்லை. அப்போ அதனுடைய பின்னணியில் வேறு என்னவோ இருக்கும். ஒரு போராட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள், உருவாக்குற சக்திகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு கடையடைப்பை, ஒரு ஹர்த்தால் நடத்துறது அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அரசியல் கட்சிகளே அப்படி பண்ண முடியல. அப்போ இதுக்கு பின்னணியில் அந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒரு மக்களை இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை வந்து கொண்டு வர்றது, அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குது பாருங்க, அது மூலமாக கட்டமைக்கப்பட்டவர்கள் தான். அதில் ஒரு கேள்வியை எழுப்பும்போது அதுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட ஊசலாட்டம் வரும். அதை பயன்படுத்தி கொண்டார்கள்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அதுவும் இது மாதொருபாகன் நாவலில் நான் எழுதும்போது இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமா பேசப்படும்னு நான் உண்மையில் நினைக்கல. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள்கிட்ட கடவுள் சார்ந்த நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயம் நம்ம பாலுறவு விஷயங்களை வந்து பேசக்கூடாது, வெளிப்படையாக பேசக்கூடாது. என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை நாம் பேசக்கூடாது, எழுதக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் இணையும் போது அது அப்படி ஒரு ஒன்றை கட்டமைக்கிறதுக்கு யார் விரும்பினாங்களோ அவங்களுக்கு அது ஈஸியாக போச்சு. அதுதான் அந்த நாவலில் நடந்த ஒரு விஷயம். ரொம்ப தெளிவாக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து உருவாக்கப்பட்டது தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா மக்களும் அதுக்கு போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் அந்த சமயத்தில் பல மக்கள்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னெல்லாம் ஒரு திருவிழா அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரே பக்தி, சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது மட்டும் அல்ல. திருவிழா வந்து ஒரு நிறைய விஷயம் சொல்லலாம். திருவிழாங்கிறது ஒரு மார்க்கெட்டுங்க. இப்போ நாங்களாம் வந்து விவசாயத்துக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு களக்கொத்து வாங்கணும், மம்மட்டி வாங்கணும், வீட்டுக்கு வந்து ஒரு வானொலி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன யோசிப்போம், இந்த வர்ற வருஷம் திருவிழாவில் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு. திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறம் 3 மாதம் வரைக்கும் அந்த மார்க்கெட்டு செயல்படும். இதெல்லாம் திருவிழாவோடு சேர்ந்த பல விஷயங்கள், பாலியல் சார்ந்தும் பல விஷயங்கள் ஒரு திருவிழாவில் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ அதை எடுத்து இப்படி ஒரு பிரச்சனையை ஆக்கிறதுங்கிறது இதுதான் காரணம். அது இந்த வேல்யூஸ் தான், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான். அதை தூண்டி விடும்போது மக்கள் வந்து ஓஹோ இப்படியா நம்மளை இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தாங்க. அதுதான் காரணம். The agitation or the big struggle against him, for him they are not
natural or voluntary. It was fabricated, it was instigated by some powers from behind. So this is not a natural thing, and he says, no such agitation is possible against a single book without any fabricated, concerted effort from the background, from some political forces with some clear motivation. The sexual aspect being dealt in the novel Madhubagan is nothing new to the people belonging to the area. The festival and the happenings surrounding the festivals are not new. Everyone knows what's happening there, what has been happening there. But when someone writes it and someone wants to make it an issue, they can make it an issue if they have the power to. The entire thing was fabricated and orchestrated by some political forces. It was not natural. That's what his contention. But I have one more question in this. என்ன தான் தூண்டி விடப்பட்டாலுமே எல்லா புத்தகங்களுக்கு நடுவில் தூண்டி விட முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் வந்து மக்களை வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்புறதுக்கு அல்லது அதை கேட்டு மொபிலைஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அந்த ரீசன் வந்து கல்ச்சுரலில் எந்த ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் இப்போ மக்கள் வச்சுருக்கக்கூடிய வேல்யூஸில் வந்து அதில் பிரச்சனை, அதில் இப்போ இது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வேல்யூஸ் தப்புன்னு வருது. இதுதான் அதுவும் குறிப்பாக பாலுறவு சார்ந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் உடைவை ஏற்படுத்தும் போது கேள்வி வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதை பக்காவாக பண்ணாங்க. அதான் அதுக்கு என்னென்னா ஒரு 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 நாவலில் டயலாக் வருது, உரையாடல் வருது. அந்த உரையாடல் வந்து ஒரு ரைட்டருடைய விஷயம் கிடையாது, அவர் சொல்லக்கூடிய சொந்த கருத்து கிடையாது. அந்த சூழலில் ஒரு ஒரு கேரக்டர் இப்படி பேசுகிறதுக்கான நியாயம் அந்த இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். இப்போ அதை வந்து எடுத்துக்கொண்டு இதுதான் அந்த ரைட்டருடையது என்று சொல்ல முடியும். இதெல்லாம் நடந்தது. அதே போல் ஒரு கேரக்டருக்கு வரக்கூடிய விஷயத்தை பொதுமைப்படுத்துறது எல்லாத்துக்கும். இந்த ஊரில் இருக்கக்கூடிய எப்படி சொன்னாங்கன்னா எல்லா பெண்களும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரியான அது நமக்கு வந்து எழுத்தாளர்களுக்கு அது புதுசாக இருக்கலாம், ஆனால் இதை கிரியேட் பண்ணக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு இது வந்து வழக்கமானது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு மதம் சார்ந்து கடவுள் சார்ந்து இப்படியான பிரச்சனைகள் வருதோ அங்கெல்லாம் பாருங்கள் இந்த வேல்யூஸ் முன்னால் வந்து நிற்கும். அது மேலே ஏதாவது அதை வச்சுக்கிட்டு கட்டமைப்பாங்க. அதுதான் இதில் நடந்தது. The disturbance or the question against the commonly accepted or commonly projected social values, particularly in terms of sexual values, and that is the major reason for such an agitation. See, when people are being reminded about certain things, about what they feel as their core value, they get that appeals them. So it is how certain persons highlighted a particular aspect of the novel and made the people believe that it is against their social and cultural values. So it's a story about two individual characters, but it was made as a generalized statement on the whole culture, whole people, whole area. So that has been artificially and purposefully made out of something that can be said actually nothing. It is a story of two persons, but it has been generalized and exaggerated as a story of a whole culture. So that is how the powers behind the agitation work, and that is how it got some appeal. That is what is contention. So my next question, நீங்கள் வந்து இப்போ வந்து உலக அளவில் வந்து அறியப்பட்ட எழுத்தாளராக இருக்கீங்க. உங்களுடைய நூல் வந்து மலையாளம்லேருந்து ஹிந்தி, மலையாளம் அப்படின்ற இந்திய மொழிகள்லேருந்து அப்புறம் உலக மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற அளவுக்கு உங்களுடைய நாவல்கள் வந்து படிக்கிறாங்க, அதை வந்து பாராட்டுறாங்க. பல மொழிகள்லேயும் அதுக்கான இது இருக்குது. நம்ம இங்கேயே பார்க்குறோம்.
ஆங்கிலத்தில் படித்தவங்க, தமிழில் படித்தவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறேன். ஆனால் என்னென்னா, ஒரு விதத்தில் பார்த்தா உங்களை வந்து இப்போ வந்து ஒரு குளோபல் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குளோபல் ரைட்டிங்கில் வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, நீங்கள் குளோபல் இஷ்யூஸை பற்றி எழுதுறது, குளோபல் ஹேப்பனிங்ஸ் பற்றி, குளோபல் இஷ்யூஸ் பற்றி எழுதுறது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் கதையை எழுதுறது மூலமாக அது குளோபல் அப்பீல் கொண்டு வர்றது. நீங்கள் வந்து யூ பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி. நீங்கள் உங்கள் கதையை தான் எழுதுறீங்க, உங்கள் ஊரை பற்றி தான் எழுதுறீங்க. ஆனால் அது வந்து உலகத்தில் எந்த மூலையில் படித்தாலும் அது அப்பீல் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மேஜிக் இருக்குது இல்லையா, இது லிட்ரேச்சரில் இது எப்படி நடக்குது? அதாவது பீயிங் லோக்கல் இஸ் ஆல்சோ பீயிங் குளோபல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எழுத்தை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்கள். Now Perumal Murugan has become a global writer. We can say so with authority. His works have been translated in many Indian and global languages, and he has been shortlisted for international literary awards. It is very soon he might get some of the very prestigious international awards. So he is a global writer. Global writing has 2 aspects. One, you write about global issues. Another thing, you write about your own story, about your own culture, and it becomes, it gets global appeal and becomes global literature. Perumal Murugan belongs to the second category, and I want him to tell his experience based on his own writing, how this transformation, how this magic of the local thing becoming global thing, how this magic happens. இதில் 2 விஷயந்தான் காரணம்னு நினைக்கிறேன். ஒன்று, மனித உணர்வுகள் வந்து எங்கேனாலும் ஒன்று தான். நாம் எந்த களம் பின்னணியாக இருந்தாலும் சரி, அல்லது நில அமைப்பு இதெல்லாம் என்னவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய உணர்வுகளில் ஒரு ஒருமை இருக்குது. அதுதான் முதல்ல லிட்ரேச்சர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். நான் சொல்கிறது உண்டு, நிறைய 1980களில் நான்லாம் வாசிக்க வந்தபோது ரஷ்யன் லிட்ரேச்சர் ஏராளமாக தமிழில் கிடைச்சது. அதெல்லாம் வாசிக்கும்போது அது நிறைய அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வரும். ஏன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம், அவங்க வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மோட ரிலேட் பண்ணிக்க முடியும். அது தொடர்ந்து வாசிக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அந்த நிலமே நமக்கு அவ்வளவு நாம் வாழக்கூடிய ஒரு நிலம் போல பரிச்சயம் ஆகிடும். நான் தான் சொல்கிறது, ரஷ்யன் நாவல்களை படிக்கும்போது அந்த ஸ்டெப்பி புல்வெளி நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அது என் மனசில் அவ்வளவு அற்புதமாக இருக்குது, பதிஞ்சிருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். இந்த உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று, இலக்கியம் ஒரு புதிய அறிதல்களை தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட. அது நம்ம ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது ஒரு புது வாழ்க்கையை வாழற அந்த உணர்வை நாம் வந்து பெறுவோம். நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அது சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அறிவு பரப்பு இருக்குது பாருங்க, அதுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். நான் தான் இப்போ எனக்கு வந்து ஒரு நெய்தல் நில வாழ்க்கை, கடல் சார்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கடல் சார்ந்து எழுதின ஒரு 2-3 நாவல்களை நான் வாசிக்கும்போது அது அந்த வாழ்க்கையை நான் இந்த இதுலேயே வாழ்ந்த ஒரு உணர்வை எனக்கு வந்து தருது. அது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை என்னுடைய அறிவுக்கு வந்து சேருது. இதுவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய நாவல்கள் போய் மற்ற இடங்களில் வாசிக்கும்போது அது ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணுது. வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு அவங்களுடைய அறிவுக்குள்ளே ஏதோ வெவ்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த 2 தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இலக்கியத்தினுடைய அடிப்படை இயல்பு. அது The first thing is the human emotions and feelings that are basically common throughout the world. That is why we get connected with the writing written in any part of the world. His experience with the Russian literature is an example. In the 80s, he used to read a lot Russian literature, and just by reading them, he got very endeared to the landscape of the Russian country. So
the basic emotions and feelings are the same, so it appeals. Another thing is that we get to know and experience what we don't know and we don't experience through literature. So the new learning and new experience through reading, it is the basic thing we get from literature, and that strength of the literature makes it global appealing. Now I am moving to the next and last question. இப்போ வந்து நீங்கள் பல மொழிகளில் உங்களை மொழிபெயர்த்திருக்காங்க, பல மாநிலங்களில் பல நாடுகளில் நடக்கிற இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ இந்தியாவில் எந்த இலக்கிய விழாவும் நீங்கள் இல்லாமல் நடக்கிறதில்ல, அப்படி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் போகிறீங்க, அப்புறம் அங்கே கலந்துக்கிறது, பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, மற்ற ரீடர்ஸும் ரைட்டர்ஸும் உங்களை இது பண்ணுறது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவ்யூஸ், இதெல்லாமே ஒரு தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்து ரொம்ப புதுசு. அதுவும் இந்த அளவில் ஏதோ 1-2 பேருக்கு சில சமயங்களில் சில விஷயங்கள் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு அது அமைந்த அளவுக்கு, அதை நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு மற்றவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, கோயிங், அதாவது உங்கள் எழுத்து மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து யூ ஆர் கோயிங் குளோபல். நீங்கள் உலகளாவிய அளவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற லிட்ரரி இன்ட்ராக்ஷன்ஸை வச்சுக்கக்கூடிய ஒரு ரைட்டராக இருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த லேர்னிங் அண்ட் புது அண்டர்ஸ்டாண்டிங் எது, அது உங்களோட எழுத்தை வந்து அந்த அளவுக்கு இன்ரிச் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ not only his books, the person has also gone global. There is no literary festival in India that doesn't have Perumal Murugan as its participant. So his popularity is in such a manner. So my question is that what is your learning from such an experience, a Tamil writer going global, having interaction with readers from other parts of the country and other part of the world, interacting with the readers and writers and getting reviews from various languages and cultures and all that. What does he learn from this experience, and how does it help his writing nowadays? இது வந்து நம்ம ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இவர் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் ரைட்டருக்கு இந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பல இடங்களுக்கும் வேறு வேறு மாநிலங்களுக்கும் சரி, வேறு நாடுகளுக்கு இந்த மாதிரி போகும்போது நான் சந்திக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அப்புறம் ரீடர்ஸ், அவங்கக்கிட்ட நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அது நாம் வேறு வேறு மொழிகளில் கொண்டு போகும்போது எல்லாத்துக்குமே அது போய் ரொம்ப சாதாரணமாக போய் சேரும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்து அவங்களையெல்லாம் சந்திக்கும் போது எனக்கு தோணுது. அது நிறைய பேர் வெவ்வேறு மொழிகளில், இப்போ ஜெர்மன் மொழி, செக் மொழியில், இதுலையெல்லாம் என்னுடைய நாவலை படிச்சுட்டு அவங்க பேசும்போது உண்மையில் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அது அப்புறம் ஒன்று, இன்றைக்கி வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு தொடக்கத்தில் ஒரு சிக்கல் இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. இங்கிலீஷில் எனக்கு இயல்பாக பேச முடியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு சிக்கல் வந்து நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கான அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அதுக்கும் ஒரு காரணம். அப்படி இல்லை, மொழி மட்டும் கம்யூனிகேஷனுக்கான விஷயம் இல்லை. அப்புறம் மொழி இன்னைக்கு கம்யூனிகேஷனுக்குள்ள வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு. நான் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களோ நல்லா தெரிஞ்சவங்களோ இருக்கத்தான் செய்கிறாங்க. அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப குறைச்சலான இங்கிலீஷை வச்சுக்கிட்டு கூட நாம் எல்லா இடத்துக்கும் போக முடியும், எல்லாத்தோடும் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறது வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நிறைய சில நாடுகள்லாம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட தெரியாது. ஆமாம், நான் இப்போ 2010 தென்கொரியாவுக்கு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடிய இங்கிலீஷை பார்த்து அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆமாம், ஃபோன் வச்சுருப்பாங்க, டிக்ஷனரி இருக்கும். ஒரு வார்த்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கொரியன் வார்த்தைக்கு
இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மொழிங்கிறது வந்து நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இதுக்கு ஒரு தடை கிடையாது அப்படின்னு தோணுச்சு. எவ்வளவோ நண்பர்கள் ரைட்டர்ஸ் ரெசிடென்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது இன்றைக்கி வரைக்கும் நல்ல தொடர்பில் 10-15 வருஷம் கழித்து கூட இன்றைக்கி தொடர்பில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சில பேர்த்து தமிழில் வந்திருக்குது, சில பேர்த்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. அந்த மாதிரியான அந்த உலகம் அது அந்த எழுத்தாளர்களுக்குள்ளே நான் போகிறதுக்கு ஒரு தடையாக இல்லை, ரொம்ப எளிமையாக போக முடியும் அப்படின்னு தான் தோணுது. அவங்கள பார்த்து நாம் ஒரு பிரமிச்சு ஒதுங்க வேண்டியதெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஒரு தமிழ் ரைட்டர் ரொம்ப இயல்பாக உலக அளவுக்கு புழங்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று, நம்ம எழுதக்கூடிய எழுத்து இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே அவர்களுடைய வேர்களை பற்றியான தேடல் வந்து ரொம்ப இருக்குது. ஆக அந்த வகையில் நம்முடைய எழுத்துக்கள் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஆப்பிரிக்க லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தை போய் சேர்ந்தது. உலகத்துக்கு பல பேருக்கு ரொம்ப ஈர்ப்பாக படித்தாங்க பாருங்கள். அது மாதிரி நம்முடைய லிட்ரேச்சர் தமிழ் மட்டும் இல்லை, இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் வந்து போகும்போது இன்னுமே உலகம் வந்து நம்மளை கவனிக்கும், நம்முடைய லிட்ரேச்சருக்கு ஒரு பெரிய மதிப்பு வருங்கிற அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எங்கேயுமே வந்து எனக்கு ஒரு நான் தொடக்கத்தில் எனக்கு அப்படி இருந்ததே தவிர மற்றபடி புழங்க எனக்கு ரொம்ப எல்லா இடமும் எனக்கு ரொம்ப சகஜமாகவும் பழக்கமானதாகவும் அப்படி தான் எனக்கு இருக்குது. எந்த தயக்கமும் எனக்கு இப்போல்லாம் கிடையவே கிடையாது. I'll put it very shortly. Language, as he once thought, was not a barrier. That's what is learning from his vast travels and interactions with the other countries, writers and readers. In most of the places, he can find Tamil-speaking audience, and in some of the countries, they don't know English, and they find it very difficult to interact in English. So Perumal Murugan, with his little knowledge of English, could manage to communicate whatever he wants to communicate through the help of other Tamil-speaking people and his own communication skills, and the way a writer can communicate to his readers. So the more he travels, the more he understands that the language is not a barrier. So that is the crux of his answer. Now we are moving to interactive sessions. The audience can raise their questions and he will answer them. Long press. There is a lot of controversy after one part movement, and it angered the author. And at that time he said he was never going to write again. But thankfully, he did not carry out that threat, and he wrote some brilliant pieces after that. I want to know what egged him on and what made him write. It's almost a trilogy now, I would say, after One Part Woman. And we're really grateful that you did write all that. I'd like to know what is it that finally made you write those, and Punachi and several others. மாதுரு பாகன் நாவலுக்கு அப்புறமா எழுத வேண்டான்ற ஒரு முடிவு வந்தீங்க. ஆனால் அப்புறம் நல்ல வேளையாக நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்கு அப்புறமா, அவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி திரும்ப எழுதி இவ்வளவு அருமையான படைப்புகளை கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த நான் வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அதில் அப்போது சென்னை ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்த எஸ்கே கவுல் அவர்களும் புஷ்பா சத்யநாராயணா இவங்க 2 பேர் கொண்ட அந்த அமர்வு அவங்க கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வந்து ஃபுல்லாக பிடிஎஃப்பில் இருக்குது, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது தமிழ்லேயும் முழுசும் டிரான்ஸ்லேட் பண்ணி புத்தகமாகவே வந்துச்சு. அது வந்து அது திரும்ப திரும்ப நான் பலமுறை அதை வாசிச்சிருக்கேன். அது வாசிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் போல தான் அந்த தீர்ப்பு இருக்கும். அவ்வளவு அருமையாக நாவலை வந்து அவர் எஸ்கே கவுல் அவர்கள் இங்கிலீஷில் படிச்சிருக்காரு. அவங்க புஷ்பா சத்யநாராயணா தமிழ் இங்கிலீஷ் 2லேயும் அந்த நாவலை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க தரக்கூடிய அந்த நாவலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள், உண்மையில் ஒரு ஜட்ஜுகள் வந்து இந்த அளவுக்கு ஒரு இலக்கியத்தை படிக்க முடியுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த தீர்ப்பில் வந்து அவங்க ரொம்ப அழகாக கடைசியாக முடியும் போது சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து எழுத்தாளர் பயப்படக்கூடாது, எழுத்தாளர் எழுதணும் அப்படின்ட்டு. கடைசி அதனுடைய கடைசி வரி ஒரே வார்த்தை தான், ரைட் அப்படிங்கிறது. உண்மையில் அதை வாசித்த போது எனக்கு அந்த வார்த்தை, அவங்க வந்து தமிழில் வியங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எழுதுக அப்படின்னு, அதுக்கு அதை தமிழில் மொழிபெயர்க்கலாம். அது வேண்டுதலாகவும் வச்சுக்கலாம், ஒரு கட்டளையாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் அது முடிஞ்சது. அதுதான் என்னை திரும்ப எழுத வர்றதுக்கான ஒரு காரணம். ஒரு நீதிமன்றம் இப்படி சொல்லுது அப்படிங்கும்போது அதுதான் நான் எழுத வர்றதுக்கான காரணம். அப்புறம் இன்னொன்று, நான் அந்த எழுத மாட்டேன்னு இருந்த காலகட்டத்தில் என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், அவங்க ஏதாவது ஒரு வகையில் என்னை எழுத வைக்கணும், பொது நிகழ்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பலவிதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதெல்லாமும் காரணம், இதெல்லாம் தான் காரணம். அப்புறம் இன்னொன்று, எனக்கு ஆக்சுவலாக வந்து எழுதுறதை தவிர வேறு எதுலேயும் ஆர்வம் கிடையாது. எனக்கு வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். So I'll make it very short. He credits it to the landmark judgment by Madras High Court, which is almost a literary piece. The judges who had thoroughly read the novel have given their verdict that there is nothing wrong with the novel, and they have almost given they have rejected all the opposing arguments and gave a advice or order or request to the writer. That is, the last word of the verdict is right. Murugan says that is the main reason for him to write again. That is the major reason for his resurrection. And then the friends, at least 10 of his close friends who had been constantly trying to bring him out of his shell and make him write, participate in public functions and all that, their efforts and affection, encouragement, help, and that is another reason. Finally, he says, I don't know anything other than writing, so I can't live without writing. So that is another reason. That's what he said. நான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஒன்று சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். அது ஒரு ரீடர் ஒப்பீனியன் எடுத்துன்னு நீங்கள் கோவப்படக்கூடாது. நான் 1 Part Woman 2 தரம் படிச்சிருக்கேன். நாட் ஒன்ஸ், 2 தரம். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க. ஒரு சூழ்நிலையில் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி அஃபெக்ட் ஆகலாம்ங்கிறது ரொம்ப உணர்ச்சியோடு எழுதியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆக்சுவல் ஊரை பற்றி எழுதும்போது அதில் ஒரு இன்சிடெண்ட் நீங்கள் சோஷியல் நார்ம்ஸுக்கு ஒரு அஃபெக்ட் பண்ணும்படியாக, சோஷியல் வேல்யூ அஃபெக்ட் பண்ணும்படியாக ஒரு இன்சிடெண்ட் எழுதினேன்னா அதில் கொஞ்சம் பேர் கோபப்படுறதுலும் ஒரு நியாயம்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா மற்ற ஊர்காரங்கள்லாம் அவங்க கேலி பண்ணலாம்ல, ஏன்னா உங்கள் ஊரில் இப்படிலாம் நடந்ததா, நீங்கள்லாம் எவ்வளோ பேர் ஒழுங்காக பிறந்தீங்கலாம் கேட்கலாங்கல்ல. அதனால் மை சஜஷன் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஷுட் ரெஸ்பெக்ட் ரீடர் சென்டிமெண்ட். அதனால் நீங்கள் ஒரு ப்ரெஃபஸ் எழுதியிருந்தேன்னா அந்த நாவலில், அதில் நீங்கள் ஐதர் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், இப்படி ஆக்சுவலாகவே ஒரு கஷ்டம் இருந்தது இந்த ஊரில், நான் அதை நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், அதுக்கு ஒரு ப்ரூஃபும் கொடுத்துருக்கலாம்.
இல்லாட்டா நீங்கள் ஒரு ஃபிக்டிஷியஸ் ஊர் மால்குடி மாதிரி ஒரு ஃபிக்டிஷியஸ் ஊரை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் நோபடி இஸ் அஃபெக்டட். ஐ எம் வெரி சாரி இஃப் ஐ செட் அதெல்லாம் ஒன்று. பட் ஐ அட்மயர்ட் யுவர் நாவல். ஐ வாண்ட் டு சே தட். ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. Actual words வேண்டாம். I am just saying the anger can have some justification. I'll make the question very short. She highlights the reason, the justifiable reason for the readers to get agitated because of the content of the novel. She sees some kind of justification in the anger and requested the writer that he might have given the proof and all that for what he wrote, or he could have made it a fictitious thing like Malgudi and all that. So what is the response from the reader? நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். அதாவது மால்குடி மாதிரியான ஒரு பெயரை பயன்படுத்தியிருக்கலாங்கிறத நான் மறுபடியும் அதை உணர்ந்தது தான். அதுக்கப்புறம் நான் இப்போ வரக்கூடிய பதிப்புகள்லாம் ஊர் பெயரை மாற்றி தான் இருக்கேன். ஆமாம், அது அந்த நான் எழுதின சமயத்தில் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த ஊரில் மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்தபோதே நிறைய பேர் வெவ்வேறு ஊர்களில் இருந்து எழுதினாங்க. இப்போது சமீபத்தில் இலங்கையில் வந்து ஒரு பெரிய அதிகாரி அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், அவர் அர்ஜென்டினாவில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்காரு. அவர் சொன்னார், அர்ஜென்டினால இதே மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஒன்றை சொன்னார். அதனால் இது வந்து உலக அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய ஆந்திரபாலஜிலாம் பார்த்திங்கன்னா இது பற்றியான குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஊர் பெயரை மாற்றி எழுதியிருக்கலாங்கிறது எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் நம்ம ஊர் பெயரை வந்து ஒரு எழுத்தாளர் உண்மையான ஊர் பெயரை போடுறாங்க அப்படின்னா, அந்த பெயர்கள் ஒரு நம்பகத்தன்மையை தரும். அது அந்த அடிப்படையில் தான் ஒரு நாவலை எழுதும்போது ஃபஸ்ட்டு ரீடருக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும், இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பல கூறுகள் இருக்குது, அதில் ஒன்று பெயர்கள். அந்த அடிப்படையில் தான் நான் பெயரை அப்படி பயன்படுத்தினேன். இப்படி ஒரு பிரச்சனை வருங்கிறது நான் வந்து முன்கூட்டி என் மைண்டில் வரல. வந்திருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பெயரை மாற்றி பயன்படுத்தியிருப்பேன். அப்புறம் இன்னொன்று, நான் வந்து இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அதெல்லாம் பண்ணாமல் இல்லை. என்னுடைய தரப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். நீங்கள் அப்போ இருந்த அந்த வேகத்தில் என்னுடைய குரலை கேட்குறதுக்கு தயார் இல்லை. ஆமாம், அதுதான். அப்போ எனக்கு என்னென்னா ஒரு கட்டம் எனக்கு தோணிடுச்சு, இப்போ நம்முடைய குரல் வந்து எடுபடாது, அப்போ நம்ம மௌனமாக இருந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டுரையெல்லாம் எழுதினேன். அந்த சமயத்தில் ரொம்ப அது பீக்குக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கட்டுரை எழுதினேன். இந்தியா டுடேயில் வந்துச்சு, இங்கிலீஷில் கூட சிலதில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க. நான் இது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தேன். பத்திரிகையாளர்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சில நண்பர்கள் எல்லாம் வந்து கூட அவங்க வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. எல்லாமே வந்து எதுவுமே எடுபடலை. அது முக்கியமானது. நான் ரீடர்ஸை வந்து அப்புறம் இன்னொன்று, ரீடர்ஸ் சென்டிமெண்ட் பற்றி சொன்னீங்க. ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிமெண்டெல்லாம் பார்த்து எழுத முடியாது. ஆமாம், இந்த சென்டிமெண்ட் மேலே கேள்விகளை எழுப்புவது தான் எழுத்தினுடைய முக்கியமான பணின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரீடர்ஸ்கிட்ட என்ன வேல்யூஸ் இருக்குதோ, என்ன சென்டிமெண்ட்ஸ் இருக்குதோ, அதை அப்படியே நிலைநிறுத்துகிற மாதிரி சொல்கிறதுக்கு அது நான் எழுத வேண்டியதில்லை. ஆமாம், அது அப்புறம் இன்னொன்று சென்டிமெண்ட் சொன்னீங்க. ஆமாம், ப்ரீஃபேஸில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதை எல்லாமே அவங்க நெகட்டிவாக தான் மாற்றினாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஃபோக்லோர்லேருந்து ஒரு விஷயம் நான் எடுக்கிறேன், ஃபோக்லோரை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி. அதனால் இந்த சென்டிமெண்ட் இது சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படித்தான் நான் வந்து சொல்ல முடியுது எனக்கு. First thing,
He accepts that he could have changed the name of the area, the identity of the people, and written the same thing to avoid certain things. But he was not expecting any such a reaction for that novel. And after that, nowadays he is not writing he is writing the stories without mentioning the actual names of the places and people. So that's one point. Another point is that using anthropological evidences and incidences, facts in literature is not new. It is also a very basic thing practiced throughout the world. That is one of the basic aspects of the literature. And another thing, hurting the sentiment. A writer is not obliged to not to hurt any sentiment. His job is to question each and every sentiment and make them think about that. That is the basic duty of the writer, and I will continue to do that. No. அப்புறம் ரீடர்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுங்கிறது நான் அது உண்மையில் நான் மதிக்கிறேன். ஆனால் என்ன ஒன்றுனா இதில் வந்தது என்னன்னா, அந்த நாவலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், விமர்சனம் பண்ணலாம், அதை பேசலாம். அந்த புத்தகத்தை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் எரிக்க செஞ்சாங்க, எரிக்க கூட செய்யட்டும். ஆனால் என்னென்னா, நீங்கள் எனக்கு என் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கும் உயிர் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் அதையெல்லாம் நாம் எப்படி ரீடர்ஸுடைய ரெஸ்பான்ஸ்ன்னு நாம் எடுத்துக்க முடியும்? நான் ஊரை விட்டு குடும்பத்தோடு வெளியில் போகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க. அப்படிப்பட்டதை வந்து நாம் ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு அது எடுத்துக்க முடியாது. அதுதான். The response is not spontaneous and natural and voluntary. So it can't be taken as a genuine reader's response. Are we out of time? Otherwise, I can ask outside. Okay. Perumal Dada, congratulations. Thank you. And this is a question actually that some friends of mine who are critics abroad wanted to ask. They see your works as having one of the most powerful, you have a really powerful sense of place, comparable to writers like William Faulkner, like Olga Tokarczuk. What has it meant for you right from the start to write about the language in a way that the landscape in a way that becomes the connecting thread through your novel short stories? You've written about the landscape, the geography, the terrain, the communities, the conflicts for decades now. And did you set out to do that right at the start? And what does it feel like to have just brought that, through novel after novel, no matter how different each individual book is? It's extraordinary. Thank you. So, on your behalf, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஆரம்பகால படைப்பாக இருந்தாலும் அதற்கு அப்புறம் நீங்கள் எழுதிக்கக்கூடிய பதிவு செய்யக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த மண்ணின் தன்மை, அந்த மரபின் தன்மை, அந்த நிலப்பரப்பின் அந்த குணாதிசயங்கள், அந்த ஊர், அந்த வெளி, அந்த இயற்கை, அதை போன்ற அதே சார்ந்து அவ்வளோ அழகாக, அதே பிடித்தமாக, அதே ஒரு அடிவாரமாக வைத்து தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறீர்கள். அது ரொம்ப அருமையாக இருக்கிறது. அந்த பிடிப்பின், அந்த ஆழத்தின், அந்த ஈடுபாடின் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து நான் பிறந்து வளர்ந்தது தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக விவசாய செய்யக்கூடிய சாதிகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு இந்த நிலத்தின் மீதான ஒரு பிடிப்பு அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஒரு எழுத்தாளனாகவும் இருக்கிறதுனால அதை பற்றியான அப்சர்வேஷன் எனக்கு ரொம்ப அதிகம். அதனால் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய மனசில் வந்து நான் சின்ன வயசில் ஒரு 10 வயசுக்குள்ளே இருந்த போதான ஒரு நில அமைப்பு வந்து என் மனசுக்குள்ளே இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன், கூலமாதாரி நாவலில் அந்த நிலத்தையே ஒரு கேரக்டராக கொண்டு வந்துடுறதுன்னு நான் முயற்சி பண்ணேன். ஓரளவுக்கு அதில் வந்து எனக்கு ஒரு திருப்தி தான். அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே அது காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து நிலம் சார்ந்த ஒரு விஷயங்களில் எனக்கு அவ்வளவு ஈர்ப்பும் பிடிப்பும் வந்து உண்டு. அது மரபு சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம்னு தான் நினைக்கிறேன்.
Being a person hailing from an agricultural background, his attachment towards the land is very strong and natural. So that makes him bring his land and landscape into his novels. In one of his novels, Kulomadari, he has actually made his land as a character. So the basic attachment towards the land as a agrarian, as a person with the agrarian background, is the basic reason for making the land and landscape as the main component of the writing. We have a next question from the hall outside. Do you think that the controversy increased your readership and helped you become more confident writer? இந்த சர்ச்சையால் வந்து நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய பாப்புலாரிட்டி எல்லாம் போயிட்டு நீங்கள் இன்னும் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு எழுத்தாளராக மாறி இருக்கீங்களா? அப்படி சொல்ல முடியல. இப்போ வந்து முன்னாடி எழுதின மாதிரி எழுதுறதுக்கான தைரியம் வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் தோணுது. இப்போ இந்த ஒரு 5-6 வருஷத்தில் அதை கொஞ்சம் மீட்டெடுத்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான். அதுக்கு முன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வந்து என்னால் நினச்சதை எழுத முடியும், அப்படியான ஒரு தைரியம் என் மனசில் இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எதையாவது எழுதும்போது இதில் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன இது வந்து உள்ள மனசில் தோணுது. அதனால் அவ்வளவு தன்னம்பிக்கையெல்லாம் எனக்கு வந்துடல. Actually, it's the other way around. I have less courage to write things after the controversy. Earlier, I used to think that I can write about anything and everything. But now, whenever I want to write something, I think twice before writing what I want to write. So the controversy has not encouraged me, it has actually made me more conscious and cautious. சார் வணக்கம். வணக்கம் சார், என்னோட கேள்வி என்னன்னா சார், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, ஒரு கலையோட படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த கலையோட உச்சத்தை தொடர்றதுக்கு அது கிராஃப்ட்லேருந்து நம்ம அதை கற்றுக்கிட்டு வரணுமா, இல்லை அந்த கலையோட மேன்மையிலிருந்து வரணுமா? மேன்மை சப்ளிமிட்டிலேருந்து வர்றதா? அதாவது மை கொஸ்டின் வாஸ் டு ரீச் அ ஹை பாயிண்ட் இன் எனி ஆர்ட் ஃபார்ம், இஸ் இட் பாசிபிள் த்ரூ லேர்னிங் த கிராஃப்ட் வெல், or is it possible through attaining the sublimity in that art? இல்லை, ரெண்டுமே தான் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த கலையினுடைய மேன்மை அது சம்பந்தமான அறிதல் மட்டும் போதாது, கிராஃப்ட் ஒர்க்கும் தேவை. அதுக்கான ஒரு பயிற்சியும் கட்டாயம் வேணும். அதனால் இது 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 ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் இணைஞ்சு தான் இருக்கணும். The craft and the basic vision, both are important, almost equally important. They are interrelated. So both are very important, the craft and the perception towards the life and our works. Next question. ஐயா வணக்கம். வணக்கம். இன்று எத்தனையோ புதிய எழுத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உங்கள் அறிவுரை என்ன? கண்டென்ட்ஸ் ரீதியாக எழுத வேண்டுமா, இல்லை கமர்ஷியல் ரீதியாக எழுத வேண்டுமா? மனதில் உறுதி வேண்டுமா? பயத்தை எப்படி ஆட்கொள்வது? என்ன வேண்டாலும் எழுதலாம், பார்த்து கொள்ளலாம் என்ற நெஞ்சில் அந்த பயம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? எல்லாவற்றுக்கும் மீறி இன்று புத்தகம், ரீடிங் புக்ஸ் படிப்பதே மிகவும் அறிவாகிவிட்டது. எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டர் என்ற பெரிய ஒரு சாதனத்தை வைத்துக்கொண்டு கிண்டில் என்று வீட்டுக்குள்ளே படித்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளைய உலகத்திற்கு நல்லதா, இல்லை பெரிதும் பயம் புரியதா? அதற்கும் மேல் நீங்கள் கூறுவது போல் எந்த சினிமாவில் போனாலும், எந்த நாவலை தமிழிலாற்றும் ஆங்கிலத்தில் படித்தாலும் அதில் நிறைய இரட்டை அர்த்தங்கள் இருக்கிறது.
அது நல்லதா இல்லை அதை அகற்ற வேண்டுமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன எதிர்க்கலாம்? நன்றி. சரி. Yeah, first is what's your advice for the young writers on content and the form? And what is your take on the literature at this point in time where the gadgets dominate our lives and ruins or reduces our quality reading time? ஒரு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. ஒரே கேள்விகளுடைய அடுக்காக இருந்துச்சு. அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் இன்னைக்கு புத்தகம் படிக்கிறது அரிதாயிடுச்சு அப்படிங்கிற அந்த கருத்து நான் ஒத்துக்கலை. இன்னைக்கு புத்தகம் படிக்கிறது அதிகமாகி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், என்ன ஒன்றா படிக்கிற அந்த கருவிகள், அந்த மெத்தேடு வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு, விரிவாகி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தால் அல்லது ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களாம் படிக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. போன தலைமுறையை விட அவங்களுக்கு அதிகம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தியாவது ஒரு ஆள் படித்து தான் தீரணும். ஒரு நாளில் ஏதோ ஒன்று படிக்காமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது. அதே போல் ஒருத்தர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 சென்டென்ஸாவது ஒரு நாளுக்கு அவங்க எழுதுகிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றம். அப்புறம் இன்றைக்கி எழுதுகிற ஆட்களுக்கு அவங்க எழுதுகிறத உடனே ஒரு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ஒரு பொது வெளிக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. இப்போ நான்லாம் எழுதிட்டு கதையை அனுப்பிட்டு கதை கிடைச்சதா கிடைக்காதா, வருமா வராதா, எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு கதை பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே அவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் அடுத்த இந்த தலைமுறைக்கு எவ்வளவு சுலபமாயிருக்கு. எவ்வளவு படிக்கிறாங்க, பிடிஎஃப்பில் படிக்கிறாங்க, மின்னூலில், இப்போ இபுக்கில் படிக்கிறாங்க, கிண்டிலில் எவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்கு. அதனால் இது நிறைய படிக்கிறாங்க. இப்போது நான் போன வருஷம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் விஆர்எஸ் வாங்கிட்டு இப்போ வந்துட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய புத்தகங்களை ரீடர்ஸ் நிறைய படிக்கிறாங்கங்கிறது தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுத வரும்போது இந்த மாதிரி ரீடர்ஸ் நிறைய படித்து என்னுடைய புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆயிருந்துன்னா நான் ஒரு வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். நான் ஃபுல் டைம் ரைட்டராக இருந்திருப்பேன். இன்றைக்கி ஒரு ரைட்டருக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நிறைய படிக்கிறாங்க, அவங்களுக்கு தேர்வு செய்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் கொஞ்சம் வயசானவங்க என்ன பார்க்குறோம்னா, ஒன்றில் இருக்கக்கூடிய கெட்டதைத்தான் இளைஞர்கள் நாடி போவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவங்க தேர்வு செய்து கொள்வதற்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது. நல்ல தேர்வுகளையே பெரும்பாலான பேர் செய்கிறாங்க. அது அப்புறம் யங் ரைட்டர்ஸுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை வந்து எந்த தலைமுறையுமே அறிவுரையை கேட்பதற்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அவர்கள் அறிந்து கொள்வதற்கு என்னை விட இன்னும் நிறைய சோர்சஸ் இருக்குது. அதனால் இப்போ நான் எங்கள் பையனுக்கே ஒன்று சொல்ல முடியாது. அவன் ஏதாவது ஒன்று அவனுக்கு நாம் சொல்ல போனோம்னா இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பான். அந்த மாதிரியான ஒரு தலைமுறை. வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. நான் சொன்னேன்னா ஒரு அறிவுரை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வெறுமனே அந்த அறிவுரை அனுபவத்திலிருந்து மட்டும் வர்றதா இருக்காது. நான் ஒரு வேல்யூவையும் சேர்த்து சொல்லுவேன். அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு பிரச்சனையாக இருக்கும். அதனால் நான் பெரும்பாலும் எழுத வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படி எழுதுங்க, படிங்க, அதுதான் வந்து என்னுடைய அறிவுரை. வேறு அதை தாண்டி எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது. It's a myth or illusion to say that reading has been dwindling nowadays. The modes of reading have been increased and widened a lot today. Just because a boy or girl having laptop or mobile does not mean that he or she doesn't read. Actually, the reading has increased after the advent of these gadgets. Each and everyone reads something and writes something on daily basis, which is not the case before 20 or 30 years. So, reading and writing have been increased, and that's a very encouraging sign. So much so that I have decided to give VRS and concentrate, fully concentrate on my writing because of this improved and enhanced readership. So I couldn't have taken such a decision before 30 years. So
this environment has encouraged writers to become full-time writers to make their living based on their writing. So it's very encouraging and a very positive thing. Another thing, I never advise youngsters because youngsters don't like advices. Even I can't advise my son. If I try to advise him something, he says, wait, I will read for myself from my mobile. So, and moreover, we the elders, when we advise something, we are not only talking about our experience, we are also adding our value into that. That is questionable to the youngsters. So, my only advice is that read and write according to your will, according to your selection. That's my only advice. Last question, please. Make it brief. சுருக்கமான கேள்வி பெருமாள் முருகன். சொல்லுங்கள். நீங்களும் இப்போ டிஎம் கிருஷ்ணாவும் இணைஞ்சு நீங்கள் ஒரு 6-7 வருஷமாக பாடல்கள் கீர்த்தனைகள் எழுதி அவர் பாடியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் வரலாற்றில், தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் இப்படி வந்து ஒரு பெரிய எழுத்தாளரும் ஒரு பெரிய ஒரு இசைக்கலைஞரும் இணைஞ்சதுன்றது தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. சரி, இது எப்படி நடந்தது? இதை பற்றியும் 2 வாரத்தை சொல்லுங்கள். நான் கேன் ஐ டிரான்ஸ்லேட்? ஓகே. In the last few years, Perumal Murugan has been collaborating with T.M. Krishna. He has composed many songs and T.M. Krishna has done renditions on stage. To the best of my knowledge, in the history of Tamil culture, a collaboration between a great writer and a great musician has not happened. How did this happen? உண்மையில் அது இந்த மாதுர்பாகன் இந்த பிரச்சனை ஏற்பட்டதில் மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள் பலது இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் ஒன்று தான் டிஎம் கிருஷ்ணாவோட ஏற்பட்ட ஒரு நட்பு. அது அவர் டிஎம் கிருஷ்ணாவை முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சவர், அவர் கேள்வி கேட்டார், அவர் வெங்கடாசலபதி அவர் தான். ஆமாம், அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அந்த நான் எழுதாமல் இருந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷ காலகட்டத்தில் எனக்கு தமிழ் செய்யுள் எழுதுறதுல கொஞ்சம் பயிற்சி உண்டு. ஏன்னா நான் முறையாக தமிழ் படித்து வந்த காரணத்தினால அந்த பயிற்சி உண்டு. அதில் அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப என்னுடைய மன கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு வெவ்வேறு விதமான முயற்சிகள் செஞ்ச மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மரபில் இருந்து விருத்தம்னு நீங்கள் கர்நாடக சங்கீத கச்சேரிலாம் பாடுவாங்க, அந்த விருத்தம் வந்து கொஞ்சம் எழுதினேன். அந்த விருத்தங்கள் எல்லாமே மாதொரு பாகனேன்னு முடியும். அப்படி ஒரு கொஞ்சம் விருத்தங்கள் நான் எழுதினேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு டிஎம் கிருஷ்ணாவை இவர் அறிமுகப்படுத்தின அந்த சமயத்தில் இந்த விருத்தங்களில் சில விருத்தங்களை வந்து அவர்கிட்ட கொடுத்து பாடி பதிவு பண்ணி அதை கேட்கலாம், நான் கேட்குறதுக்காக பதிவு பண்ணி கொடுக்க சொல்லலான்னு அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ அவரை மறுபடியும் 2வது சந்திப்புல வந்து அவர்கிட்ட அந்த விருத்தங்களை கையில் கொடுத்து நான் சொன்னேன், இதில் ஒரு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2-3 நீங்கள் உங்கள் குரலில் பாடி கொடுங்க, நான் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன், அதை வந்து எனக்கு கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அந்த விருத்தத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னாரு. வாசித்தேன். அந்த சந்தத்தை அவர் காதில் கேட்டுட்டு, இது என்ன உங்களுக்கு என்ன பாடுறது, இது கச்சேரியிலேயே பாடுற மாதிரி அவ்வளோ நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அது சொன்னது மட்டும் இல்லை, அதை நான் எழுதியிருந்த ஒரு 40 விருத்தம் அதை கையில் வாங்கிட்டு போயிட்டார். அடுத்த 2வது நாளே கோயம்புத்தூரில் நடந்த கச்சேரியில் அவர் ஒரு விருத்தத்தை பாடிட்டார். அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கிருஷ்ணா சொன்னது என்னென்னா, தமிழில் வந்து கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் பாடப்படக்கூடிய பல பாடல்கள் கிட்டத்தட்ட 90% பக்தி சார்ந்து தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அதையே திரும்ப திரும்ப எல்லா பாடகர்களும் பாடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லாமல் புது விஷயங்கள், வெவ்வேறு சமூகம் சார்ந்த விஷயம், உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை பற்றி எழுதணும்னு தோணுதோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு கீர்த்தனைகளாக எழுதுங்களேன், நான் பாடுறேன், எனக்கு பாடுறதுக்கு மெட்டீரியல் இல்லை, நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கர்நாடக சங்கீத இது வந்து அதில் ரொம்ப மரபு, அதில் எத்தனையோ இதையெல்லாம் மீறவே மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இவர் வந்து கேட்குறாரு, நான் பாடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. பாடுறேன்னு கேட்கும்போது நமக்கு எழுதி கொடுக்குறதுல என்ன ஒரு தயக்கம் இருக்குது. அதனால் எனக்கு அந்த மரபில் கொஞ்சம் பயிற்சி இருக்கிறதுனால அந்த கீர்த்தனை வடிவம்லாம் தெரியும். அதனால் நான் கொஞ்சம் எழுதினேன். அவரோட கலந்து இது பண்ணும்போது சில மாற்றங்கள் இதெல்லாம் சொன்னார். அப்படித்தான் அது நடந்தது.
அது இன்றைக்கி இந்த 5-6 வருஷங்களில் அது ஒரு இன்னைக்கு இப்போ 50-60 கீர்த்தனைகளுக்கு மேலே நான் எழுதிட்டேன். இப்போ சமீபத்தில் சங்க இலக்கிய பாடல்களை கீர்த்தனை வடிவத்தில் மாற்றி ஒரு 10 பாடல்கள் எழுதினேன். அதை இப்போவே 3 கச்சேரி தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. நல்ல வரவேற்பு இருக்குது. அப்போ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கர்நாடக சங்கீதத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும், அதற்கு வெவ்வேறு விஷயங்கள் கர்நாடக சங்கீதத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதில் அவருடைய அந்த எண்ணத்துக்கு ஒரு வகையான ஒரு சின்ன பங்களிப்பாக நான் அவரோட இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். One of the good things that happened out of the painful experience of controversy related to Madhur Bhagan is the friendship I got with T.M. Krishna. It was the same person who asked the question, Mr. A.R. Venkatachalapati, who introduced me to T.M. Krishna. As a person who knows the classical Tamil well, who studied classical Tamil well, I used to write classical verses. So when I was not writing vigorously, I used to write some musical verses for myself, and I sent them to Krishna and sing them for myself. I wanted to hear them in musical form. After reading them, Krishna said, "Why should I do it for you? I'll do it for the public." And he gave 40 such vriddhams, and he made one of those musical verses into he sang one of the songs in his concert, and it was received well. And everything started like this. And after that, he has written many musical verses and gave to Krishna. Krishna set them to tune and sung them in concerts, and they have been received well by the audience. And recently, Perumal Murugan has written many musical verses based on Sangam poems, and Krishna has made it as a very separate concert, and it has been doing rounds all over Tamil Nadu. Already 2 or 3 concerts have been conducted. So this is how Perumal Murugan wants to explore new things with his language. T.M. Krishna wants new content in his own art form. So both together made a good combination and made possible such a phenomenon. Thank you, Dada. Amazing stories, an inspiring person and a writer. Thank you very much.